மோஷனு தண்ணியா போகுது, லூஸா போகுதுன்னா பயப்பட மாட்டீங்க. ஆனா அதே லூஸ் மோஷன்ல பிளட் கலந்து போனா பிரச்சனை ரொம்ப பெருசுங்கோ. ம். வெயில் காலத்துல வர்ற வயிற்றுப்போக்க பத்தி சுருக்கமா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுல 3 டைப் இருக்குதுங்க. இந்த 3வது டைப் தான் ரொம்ப முக்கியம், ஆபத்தானது. அதனால இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பா! எல்லாரும் சொல்ற மாரி நம்மளும் ஒரு பிட்ட போட்டோம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் வயிற்று போக்குன்னு சொல்ற டயரியா. வெறுமனே தண்ணி மாதிரி மோஷன் போகுதா? அக்கேஷனலாக வாந்தி இருக்கலாம். காய்ச்சல் எல்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு 3-4 தடவை வரைக்கும் வயிற்றால போகுது அப்படின்னா அது டயரியா. இதுக்கு காரணம் ரோட்டா வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். பெரும்பாலும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இதில் சேராது, அக்கேஷனலாக தான் சேரும். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா இதுக்கு ஆன்டிபயோட்டிக்கே தேவையில்லை. வெறும் ஓஆர்எஸ் பவுடரு, தண்ணி நிறைய குடிக்கிறது, அப்புறம் ஜிங்க் சாப்பிட்றது, அப்புறம் சாஃப்ட் பிளாண்ட் டயட், அதாவது காரம் எண்ணெய் எல்லாம் இல்லாமல் தயிர் சாப்பாடு இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிறது. இது பண்ணாலே யூஸ்வலாக அது சரியாயிடும். அடுத்த டைப்பு டிசென்ட்ரி. அதில் அமீபிக் டிசென்ட்ரி, பெசிலரி டிசென்ட்ரி 2 டைப் இருக்குது. மோஷன் போகும்போது கூடவே ரத்தமும் சீரமும் கலந்து போனால் அதுக்கு பேர் தான் டிசென்ட்ரி. அடி வயிற்றுல நல்ல வலி இருக்கும். அடுத்தது டெனிஸ்மெஸ் அப்படிங்குவாங்க. அப்படின்னா அப்பதான் மோஷன் போயிட்டு வந்திருப்போம், வயிற்று இருக்கிறதெல்லாம் சுத்தமாக வெளியே தள்ளி விட்டுருப்போம். ஆனாலும் அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளேயே மறுபடியும் வயிறு கடமுடன் பண்ணி பாத்ரூம் ஓட வைக்கும். போய் உட்காந்தா ஒன்றும் வராது. இதுக்கு பேர் டெனிஸ்மெஸ். இது கிளாசிக்கல் ஃபியூச்சர் ஆஃப் டிசென்ட்ரி. இதுக்கு ட்ரீட்மெண்ட்ல ஆன்டிபயோட்டிக், ஆன்டிப்ரோட்டோசோவல் இதெல்லாம் தேவைப்படும். 3வது முக்கியமான விஷயம் காலரா. விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு கிருமினால பரவுறது. அது வந்து ரைஸ் வாட்டர் ஸ்டூல்ஸ் அப்படிங்குவாங்க. மோஷன் போகிறது தண்ணி மாதிரி நிறைய போகும். அதுவும் மோஷன் போகிறதுனா சாதாரண மோஷன் இல்லைங்க, நான் ஸ்டாப் கொண்டாட்டம். கண்டினியூஸாக தண்ணி மாதிரி பீச்சி அடிக்கும். இதில் அக்கேஷனலாக பிளட் கலந்து வரலாம், சிவியர் டீஹைட்ரேஷன் இருக்கும், வயிற்று வலி சுத்தமாக இருக்காது. ட்ரீட்மெண்ட்டு கட்டாயம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஆகணும். ஐவி ஃப்ளூயிட்ஸு போட்டுகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சில பேர்த்துக்கு ஆன்டிபயோட்டிக்கும் தேவைப்படலாம். கொஞ்சம் மிஸ் ஆச்சு அப்படின்னா